الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கழிவறைக்கு நுழைய முன் கேட்க வேண்டிய பாதுகாப்பு பிரார்த்தனை. اللهم إني أعوذ بك من الخبث والخبائث. இந்த திக்ரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிவறைக்கு நுழைவதற்கு முன்னால், மலசலம் கழிப்பதற்கு செல்வதற்கு முன்னால் ஓதுவார்கள் என்று புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீதிலே இருக்கிறது. இந்த துஆவுடைய அர்த்தத்தை நாம் முதலிலே பார்ப்போம். அல்லாஹும்ம, அல்லாஹுவே, இன்னி, நிச்சயமாக நான், அல்லாஹும்ம என்பது யா அல்லாஹ், அல்லாஹுவே என்கின்ற அர்த்தத்தை கொடுக்கும். இன்னி, நிச்சயமாக நான், அஊது, பாதுகாப்பு தேடுகிறேன், அஊது, பாதுகாப்பு தேடுகிறேன். இவ்வாறுதான் நாங்கள் இதனை அதிகமான நேரங்களிலே மொழிபெயர்க்கின்றோம். என்றாலும் இதனுடைய ஆழமான அர்த்தம் என்னவென்றால், நான் ஒதுங்கிக் கொள்கின்றேன், பாதுகாப்பு பெறுவதற்காக, என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒதுங்கிக் கொள்கிறேன். பிக்க, உன்னிடத்திலே, அல்லாஹுவே, உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடி ஒதுங்கிக் கொள்கிறேன். எதிலிருந்து நாம் அல்லாஹ்விடத்திலே இங்கே பாதுகாப்பு கேட்கிறோம்? மினல் ஹுபுசி. ஹுபுஸ், ஹுப்ஸ், இரண்டு முறையிலும் இந்த வார்த்தையிலே நாம் சொல்ல முடியும், இரண்டு முறையிலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அல் ஹுபுஸ் என்பது ஹபீஸ் என்கின்ற சொல்லுடைய பன்மை. ஹபீஸ் என்றால் அரபு மொழியிலே மோசமான ஒன்றை, கெட்ட ஒன்றை குறிக்கக்கூடிய வார்த்தை. கெட்டவன், மோசமானவன் என்பதுதான் ஹபீஸ் என்பதற்குரிய அர்த்தம். அதனுடைய பன்மை சொல் தான் ஹுபுஸ். எனவே இங்கே நாடப்படுவது மோசமானவர்கள். மோசமானவர்கள் யார்? ஷைத்தான்கள். மோசமான ஷைத்தான்களிடமிருந்து, மோசமானவர்களிடமிருந்து என்றால் சைத்தான்களிடமிருந்து நாங்கள் இங்கே அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். இங்கே ஹுபுஸ் என்பது ஹபீஸ், ஒரு ஆண்பால் சொல்லுடைய பன்மை. மோசமானவர்கள் என்று சொல்லலாம். சில அறிவிப்புகளில் ஹுபுஸ் அல்லது பல அறிவிப்புகளில் ஹுபுஸ் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாவுக்கு சுக்கூன் வைத்தும் இதனை நாம் சொல்ல முடியும். இங்கே ஹுபுஸ், பாவுக்கு தம்மா வைத்தும் சொல்லி இருக்கிறோம். அதே போன்று அல் ஹுபுஸ் என்று பாவுக்கு சுக்கூன் வைத்தும் சொல்ல முடியும். சுக்கூன் வைப்பது என்பது அடிப்படையில இது தம்மா இருக்கக்கூடிய ஒரு சொல் ஹுபுஸ். ஆனாலும் இலகுபடுத்துவதற்காக இவ்வாறான சொற்களை, ஹுபுஸ் போன்ற சொற்களை, குத்துப் போன்ற சொற்களை, அந்த பாவுல இருக்கக்கூடிய நடு இழுத்தில இருக்கக்கூடிய தம்மாவை சுக்கூனாக மாற்றுவது அரேபியர்களுடைய வளமையிலே இருக்கிறது என்பதை அறிஞர்கள் விளக்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் இதனை அதிகமான அறிவிப்புகளில் ஹுப்ஸ் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே ஹுப்ஸ் என்றாலும் ஹுபுஸ் என்றாலும் ஒரே அர்த்தம் தான் என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. அதாவது மோசமானவர்கள், ஷைத்தான்கள், ஆண் சைத்தான்கள். ஹபாயிஸ் என்பது ஹபீசா என்ற சொல்லுடைய பன்மை. ஹபீசா என்றால் மோசமானவள், கெட்டவள். அதாவது கெட்ட சைத்தான்கள், கெட்ட பெண் சைத்தான்களைத்தான் இந்த வார்த்தை குறிக்கிறது, ஒரு பன்மை சொல். எனவே மோசமானவர்களான, கெட்டவர்களான ஆண் பெண் சைத்தான்களிடமிருந்து அல்லாஹ்வே நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடி ஒதுங்கிக் கொள்கிறேன் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். இன்னும் சிலர் ஹுப்ஸ் என்பதற்கு, அது அரபு மொழியில சொல்வார்கள் மஸ்தர் என்ற அர்த்தம், அல்லது மோசமானது, கெடுதி, ஷர் என்கின்ற அர்த்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையிலே கெடுதியிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்கின்ற அர்த்தமும் கொடுக்க முடியும். ஹபாயிஸ் என்பது மோசமான உள்ளங்கள், மோசமான ஆத்மாக்கள். அது ஆண் பெண் சைத்தான்கள் எல்லாமே அதிலே அடங்கும். எனவே கெடுதிக்கு காரணமாக இருக்கக்கூடியவை தான் ஷைத்தான்கள். இங்கே ஷைத்தான்களிடமிருந்து, கெடுதியிலிருந்தும் இந்த கெடுதிக்கு காரணமாக இருக்கின்ற ஷைத்தான்களிடமிருந்தும் பாதுகாப்பு தேடப்பட்டிருக்கிறது என்றும் விளக்கம் சொல்லலாம். இது எப்படியோ இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கழிவறைக்கு செல்வதற்கு முன்னால் இந்த திக்ரை சொல்வதற்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். இந்த திக்ரிலே இந்த அர்த்தங்கள் இருக்கின்றன. இங்கே நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். இங்கே கழிவறைக்கு செல்வதற்கு முன்னால் நபி அவர்கள் இதை ஓதியிருக்கிறார்கள் என்றால் கட்டிடங்களுக்குள் அமைந்த கழிவறைகளாக இருக்கலாம். அந்த கழிவறைகளுக்குள் நாங்கள் செல்வதற்கு முன்னால் இதனை நாங்கள்
ஓதிக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அதே போன்று பாலைவனங்கள் போன்று தூரமான இடங்களுக்கு அல்லது வெற்றிடங்களுக்கு, மக்கள் இல்லாத இடங்களுக்கு சென்று தன்னுடைய இயற்கை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்றவர்களும் கூட இந்த திக்ரை அவர்கள் சொல்ல முடியும். எனவே இது எப்படியோ அசுத்தங்கள் இல்லாத இடத்திலே அவர் அல்லாஹுடைய திக்ரை சொல்லிக் கொள்வார் ஒரு முஸ்லிம். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அல்லாஹு தஆலா அவனிடத்திலே பாதுகாப்பு தேடுவதற்கு தன்னுடைய நபி மூலமாக எங்களுக்கு இந்த திக்ரை கற்று தந்திருக்கிறான். எனவே நாங்கள் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே எல்லா சந்தர்ப்பங்களிலும், பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அவன் அல்லாஹு தஆலாவை திக்ரு செய்கின்றான். அவன் எழுந்ததிலிருந்து பல செயல்பாடுகளிலே ஈடுபடுகின்ற பொழுது அல்லாஹுடைய திக்ரோடு தான் அவன் இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை. அல்லாஹுவை புகழ்கிறான் அல்ஹம்துலில்லாஹ் என்று, அல்லது அல்லாஹு தஆலாவை தஸ்பீஹ் செய்கிறான் சுப்ஹான் அல்லாஹ் என்று, அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அல்லாஹுவை தஹ்லீல் செய்கின்றான், அல்லது தக்பீர் அல்லாஹு அக்பர், அல்லது இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் போன்ற, அல்லது இஸ்திஆதா பாதுகாப்பு தேடுகிறது. இந்த திக்ரிலே நாங்கள் துஆவிலே அல்லாஹ்விடத்திலே இஸ்திஆதா பாதுகாப்பு தேடுகின்றோம். இங்கே நாங்கள் யாரிடமிருந்து பாதுகாப்பு தேடுகின்றோம் தெரியுமா? ஷைத்தான்களிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம். ஷைத்தான்கள் எங்களுடைய கண்களுக்கு தென்படாத ஒரு படைப்பு, ஆனால் எங்களுடைய பகிரங்கமான எதிரி. நாங்கள் எங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் நாங்கள் எவ்வளவு கவனமாக இருப்போம். ஒரு எதிரி எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது யாராவது கேமரா வைத்து எங்களை பார்க்கிறார்கள் என்றால் நாங்கள் கவனமாக இருப்போம். எங்களுடைய மறைவிடங்களை யாராவது பார்க்கிறார்கள் என்றால் உடனே நாங்கள் அதனை மறைத்துக் கொள்கிறோம். ஆனால் ஷைத்தான்களிடமிருந்து நாங்கள் எங்களுடைய மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும், ஷைத்தான்கள் எங்களுடைய உள்ளத்திலே மோசமான விடயங்களை தூண்டாமல் இருப்பதற்கும், எங்களுக்கு கெடுதி விளைவிக்காமல் இருப்பதற்கும் வேண்டுமென்றால் நாங்கள் ஷைத்தான்களோடு நேரடியாக மனித எதிரிகளோடு மோதுவதை போன்று மோதவும் முடியாது. அதற்கான ஒரே வழி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதுதான், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்பதுதான், அல்லாஹுவை திக்ர் செய்வதுதான் நாம் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பதற்கான ஒரே வழியாக இருக்கிறது. அதனைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நாங்கள் சென்ற வகுப்பிலே வீட்டிலே இருந்து வெளியேறுகின்ற பொழுது சொல்லக்கூடிய திக்ரை நாங்கள் பார்த்தோம். அங்கேயும் ஷைத்தானிடமிருந்து எங்களுக்கு அந்த திக்ரை மூலமாக பாதுகாப்பு கிடைக்கிறது என்பதை பார்த்தோம். இங்கேயும் ஷைத்தான்களிடமிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். ஷைத்தான்கள் எங்களை எப்போது எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த இடத்தில் குறிவைக்க வேண்டியுமோ அந்தந்த இடங்களில் எல்லாம் குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். அதே போன்று எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் ஷைத்தான்கள் எங்களை வழிகெடுப்பதற்கு அல்லது எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்பதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற பாடத்தையும் நாங்கள் இதிலிருந்து படிக்க வேண்டும். நாம் சென்ற துஆவில் என்ன சொன்னோம்னா, வீட்டிலே இருந்து வெளியேறுகிற பொழுது ஓதக்கூடிய திக்ர். அதிலே நான் ஒரு விடயத்தை சொல்வதற்கு மறந்து விட்டேன். அதுதான், ஒருவர் வீட்டிலே இருந்து வெளியே போனாலும் சரி, அல்லது அவர் வேறொருவருடைய தன்னுடைய வீடாக இருக்கலாம், அல்லது வேறொருவருடைய வீட்டில இருந்து வெளியிலே போகின்ற பொழுதும் அந்த திக்ரை அவர் ஓத முடியும். அல்லது அவர் அவருடைய ஆபீஸ்ல இருக்கின்ற பொழுது, அவருடைய பணிமனையிலே இருக்கின்ற பொழுது, வேலை தளத்திலே இருக்கின்ற பொழுது, அங்கிருந்து அவர் வெளியே போகிறார் என்றால் அந்த நேரத்தில் அந்த திக்ரை அவர் ஓத முடியும். அல்லது ஒருவர் ஒரு இடத்துக்கு போய் தங்குகிறார், ஒரு ஹோட்டலில் தங்குகிறார், அந்த இடத்திலே இருந்து அவர் வெளியே போகின்ற பொழுதும் அந்த திக்ரை ஓத முடியும். அதாவது அவர் இருக்கின்ற இடத்திலிருந்து வெளியே செல்கிற பொழுது அந்த திக்ரை ஓத முடியும். அங்கே முக்கியம் என்னவென்றால், நாம் அந்த திக்ரை பாதுகாப்புக்காக வேண்டி ஓதுகின்றோம். ஒரு இடத்தை வீட்டிலே இருந்து வெளியே போவதுதான் அது பொதுவாக மனிதனுடைய அதிகமான சூழ்நிலை. வீடு அல்லாத ஒரு இடத்திலே ஒருவர் போய் தங்கி இருக்கிறார் என்றிருந்தாலும் அந்த இடத்தில இருந்து அவர் வெளியே செல்கிற பொழுது அந்த திக்ரை ஓத முடியும். அதே போன்றுதான் இங்கே இந்த மலசல கூடத்துக்கு செல்கின்ற பொழுது ஓதுகின்ற திக்ர், அது கட்டிடத்துக்குள் இருக்கக்கூடிய மலசல கூடமா இருக்கலாம், அல்லது ஒருவர் காட்டுக்கு செல்கிறார் அல்லது பாலைவனத்துக்கு செல்கிறார், அங்கே இருக்கு ஒரு இடத்துல சென்று தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ளப் போகிறார். அந்த நேரத்திலும் அவர் அல்லாஹ்வை திக்ர் செய்து இந்த பாதுகாப்பு பிரார்த்தனையை கேட்டுக்கொள்ள முடியும். எனவே ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே அவன் அல்லாஹ்வை திக்ர் செய்வது முக்கியம்.
ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுவது முக்கியம். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த விடயங்களை சொன்னது மட்டுமல்ல, அவர்களுடைய செயல்பாட்டிலும் கூட இந்த விடயங்களை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் சொல்லுகின்ற விடயங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பார்க்க முடியும். அவர்கள் உண்மையான நபி என்பதற்கு அது மிகச்சிறந்த சான்றாகவும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களுக்கு கட்டளையிடுகின்ற வெறும் நபியாக மாத்திரம், தலைவராக மாத்திரம் இருக்கவில்லை. அதனை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஷைத்தான்கள் பொதுவாக நபிமார்களிடமிருந்து தூரமாக இருப்பார்கள். ஆனாலும் அந்த நபி அவர்களே இந்த மாதிரியான திக்ருகளை ஓதியிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, மலஜல கூடத்திலிருந்து வெளியேறும் பொழுது குஃப்ரானக் என்கின்ற ஒரு பிரார்த்தனை ஹதீஸ்களிலே இடம்பெற்றிருக்கிறது. இதனை பல அறிஞர்களும் பலப்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைய காலத்திலே அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இதனை சஹீஹ் என்றும், ஷாயிப் அல் அர்னவுத் ரஹிமஹுல்லா அவர்கள் இதனை ஹசன் என்றும் குறிப்பிடுகின்றிருக்கிறார்கள். இதே போன்று அதற்கு முன்னால் வந்த பல அறிஞர்களும், இமாம் ஹஜார் போன்ற அறிஞர்கள் எல்லாம் இதனை பலப்படுத்தி இருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஹதீஸிலே மலசல கூடத்திலிருந்து அல்லது கழிவறையிலிருந்து அல்லது அந்த இயற்கை தேவையை முடித்ததற்கு பிறகு ஒருவர் வெளியேறுகிறார் என்றால் அவர் உஃப்ரானக் என்ற வார்த்தையை சொல்வார். முதலிலே இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? அதாவது பாவ மன்னிப்பை உன்னிடத்திலே வேண்டுகிறேன் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். குஃப்ரான் என்றால் பாவ மன்னிப்பு. உஃப்ரானக் உன்னுடைய பாவ மன்னிப்பு. கஃபர என்றால் மன்னித்தான். இந்த சொல் பலருக்கும் தெரிந்திருக்கும். அதிலிருந்து தான் நாங்கள் இஸ்திக்ஃபார் என்ற சொல்லை எடுக்கின்றோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்வே உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பை தேடுகிறேன் என்பது அங்கே அர்த்தம். அதே போன்றுதான் இங்கே குஃப்ரானக் என்றால் அஸ்அலு குஃப்ரானக, உன்னுடைய பாவ மன்னிப்பை வேண்டுகிறேன், தேடுகிறேன். அத்லுபு குஃப்ரானக என்பது இருக்குது. இங்கே சுருக்கமாக குஃப்ரானக் என்று நாங்கள் சொல்கிறோம். உன்னுடைய பாவ மன்னிப்பை வேண்டுகிறோம், உன்னுடைய குஃப்ரானை, மக்ஃபிராவை வேண்டுகிறோம். இந்த குஃப்ரான், மக்ஃபிரா என்கின்ற இந்த சொல்லுக்கு அரபு மொழியிலே இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒரு அர்த்தம் என்னவென்றால் மறைத்தல். பாவ மன்னிப்பு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே மக்ஃபிரா கேட்கிறோம் என்றால் என்ன கேட்கிறோம்? மறைக்குமாறு கேட்கின்றோம். அதாவது இம்மையிலோ மறுமையிலோ நாம் செய்த குற்றங்கள் வெளிப்படுத்தப்பட்டு நாம் இழிவாகாமல் எங்களை மறைத்து மன்னிக்குமாறு கேட்கின்றோம். அதுதான் அதனுடைய அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. குஃப்ரான், கஃபரா என்ற அந்த சொல்லுக்கு, மக்ஃபிரா என்ற சொல்லுக்கு பாதுகாத்தல் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. இதிலிருந்து தான் மிக்ஃபர் என்ற சொல்வது இருக்கிறது. மிக்ஃபர் என்பது தலையிலே யுத்தத்திலே ஆயுதங்களின் மூலமாக தாக்கப்படுகின்ற பொழுது தலையை பாதுகாப்பதற்காக அணியப்படுகிற தலை கவசம் மிக்ஃபர். எனவே இது எங்களை அந்த ஆயுதங்களில் இருந்து பாதுகாக்கிறது. அதே போன்றுதான் இங்கே மக்ஃபிராவை நாங்கள் கேட்கிறோம் என்றால் பாதுகாப்பை கேட்கிறோம். அதாவது என்ன பாதுகாப்பு? நாம் பாவம் செய்தால் அந்த பாவத்திற்கு விளைவு இருக்கிறது. அதற்கான தண்டனை இம்மையில் எங்களுக்கு கிடைக்கலாம், கபரிலே கிடைக்கலாம், மறுமை நாளையிலே கிடைக்கலாம், அல்ல நாடினால் மன்னிக்கலாம். பாவத்துக்கென்று சில மோசமான விளைவுகள் இருக்கிறது. எனவே அந்த பாவத்தின் விளைவுகள் எங்களை வந்து சேராமல் பாதுகாக்குமாறும் இங்கே இந்த பாவ மன்னிப்பிலே நாங்கள் கேட்கின்றோம். எனவே அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மக்ஃபிராவை கேட்கின்ற பொழுது இந்த அர்த்தங்கள் அந்த சொல்லிலே உள்ளடங்கி இருக்கிறது. இங்கே ஒரு கேள்வி வரலாம். கழிவறையில இருந்து வெளியேறுகின்ற போது ஏன் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும்? அங்கே பாவம் ஒன்று நடக்கவில்லையே. பாவ மன்னிப்பு கேட்பது என்பது அறிஞர்கள் சொல்லுகின்ற அடிப்படையிலே ஒரு பாவத்தை செய்வதற்காக மாத்திரமல்ல. பாவம் என்பது அல்லாஹு தாலா தடை செய்த ஒரு விடயத்தை செய்வது, அல்லது அல்லாஹு தாலா வாஜிபாக்கி இருக்கக்கூடிய ஒரு வாஜிபை விடுவது, ஹராமை செய்வது அல்லது வாஜிபை விடுவது, இது பாவமானது. அதே போன்றுதான் மக்ரூஹ் மார்க்கத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது, வெறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கட்டாயமாக அதை விடவில்லை என்றால், அதை செய்தால் ஒருவர் அவருக்கு தண்டனை வழங்கப்படும் அல்லது அவர் தண்டனைக்கு தகுதியாவார் என்பது இல்லை. ஆனால் செய்வது
அதனை விடுவது ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது தான் மக்ரூஹ். இந்த மக்ரூஹை செய்தாலும் ஒருவர் பாவ மன்னிப்பு கேட்பது இருக்கிறது. அதே போன்றுதான் ஒருவர் முஸ்தஹப் விரும்பத்தக்க ஒன்றை மார்க்கத்திலே ஆர்வமூட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று வாஜிப் அல்ல, அதை செய்யாமல் இருந்தால் பாவம் இல்லை என்றாலும் ஒரு முஸ்தஹப் விரும்பத்தக்க ஒன்றை ஒருவர் விடுகிறார் என்றால் அதற்காகவும் அவர் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது ஒரு நல்ல விடயம். அதே போன்று எல்லா வகையான அல்லாஹு தாலாவை மறக்கின்ற, அல்லாஹுவை திக்ரை உள்ளத்தினால் விடுகின்ற அல்லது நாவினால் விடுகின்ற, அல்லாஹ்வுடைய திக்ரிலிருந்து தூரமாக இருக்கக்கூடிய கஃப்லா என்று சொல்வார்கள், இந்த நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது அப்போதும் பாவ மன்னிப்பு தேடுவது என்பது இருக்கிறது. இது ஒரு அடியான் அல்லாஹுக்கு நெருக்கமாக இருக்கிறான் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஏன்னா இந்த வகையிலே சில அறிஞர்கள் இதற்கு ஒரு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். 3 விதமான விளக்கங்களை நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். அறிஞர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விளக்கங்கள், அதாவது ஏன் இந்த இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கப்படுகிறது. ஒரு விளக்கம் தான், இங்கே மலஜல கூடத்துக்கு நுழையக்கூடியவர் அல்லாஹுவை திக்ரு செய்யாமல் இருக்கிறார். அல்லாஹுவை திக்ரு செய்வார் ஒரு அடியான் பொதுவாக. இந்த இடத்துல அவருக்கு அல்லாஹுவை திக்ரு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாமல் போகிறது. இது அல்லாஹ்வுடைய கட்டளை தான். அந்த இடத்துல அல்லாஹுவை திக்ரு செய்யக்கூடாது என்பது மார்க்கத்திலே உள்ள ஒரு விடயம் தான். என்றாலும் அவராக தேர்வு செய்து அந்த இடத்துக்கு போகிறார். எனவே இந்த விளக்கம் நுணுக்கமானதா மிகச்சரியானதா என்பது அல்ல. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், பலரும் அறிஞர்கள் சுட்டி காட்டுகின்ற ஒரு விடயம், இந்த விளக்கத்தை சொன்ன அறிஞர்கள் எப்படி சிந்தித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹுவை திக்ரு செய்ய முடியாமல் ஒருவர் போவதற்காக அவர் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறார். இப்படியான அறிஞர்கள், இந்த மாதிரியான விளக்கங்களை சொன்ன அறிஞர்கள் உண்மையிலே அல்லாஹுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்திருப்பார்கள். அல்லாஹு தாலாவுடைய திக்ரை ஒருபோதும் விடக்கூடாது, எல்லா நேரத்திலும் அல்லாஹுவை திக்ரு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே, அதாவது அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை தெரிகிறது. ஆனா நாம இன்று அல்லாஹு தாலாவை நிறைய நேரங்களிலே மறந்து இருக்கிறோம். மலசல கூடத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிமிடங்கள் 5 நிமிடங்கள் அல்ல, நிறைய நேரங்களில் பல மணித்தியாரங்கள் என்ன செய்கிறோம், அல்லாஹு தாலாவுடைய திக்ரை மறந்து வாழ்கின்றோம். அல்லாஹு தாலா எங்களை மன்னிக்க வேண்டும். எனவே இது ஒரு விளக்கமாக இருக்கிறது. இன்னொரு விளக்கம் என்னவென்றால், இந்த அடியானுக்கு அல்லாஹு தாலா தன்னுடைய இயற்கை சுமையை, அந்த தேவையை நீக்கிக் கொள்வதற்காக, இல்லாமல் செய்து கொள்வதற்காக ஒரு நியமாவை செய்திருக்கிறான். இது ஒரு நியமா. அல்லாஹு தாலா அவனுக்கு உணவளித்தான், அந்த உணவை அழகான முறையில் அவன் உட்கொண்டான். அது உடலிலே சென்று சமிபாடு அடைந்து அது வெளியேறுவதற்காக, அது கழிவாக வெளியேறுவதற்காக அல்லாஹு தாலா செய்திருப்பது ஒரு மிகப்பெரிய நியமா. நாம் இதனை உணர்கிறோமா இல்லையா? ஏனென்றால் ஒருவரிடத்திலே கேட்கப்பட்டதாம், ஒரு பெரும் ஹலீஃபா இடத்திலே, சைனாவில் இருந்து அந்தலுஸ் வரையிலே அவருடைய ஆட்சி இருந்ததாம். ஒரு உபதேசம் செய்யக்கூடிய ஒருவர் அந்த ஹலீஃபாவுக்கு என்ன சொல்லி சொன்னாராம், நீங்கள் இந்த தண்ணீரை குடிப்பதற்கு உங்களால் முடியாமல் போனால், ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய நீரை உங்களால் குடிக்க முடியாமல் போனால், ஒரு நிலை வந்தால் நீங்கள் அதற்காக என்ன செய்வீர்கள்? நான் இந்த இருக்கக்கூடிய சொத்திலே அரைவாசியை நான் செலவு செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதான் உண்மை. எங்களுக்கு தண்ணீர் குடிக்க முடியாமல் போவனால், உணவு உண்ண முடியாமல் போனால் அந்த நிலைமை எப்படி இருக்கும்? எனவே அல்லாஹு தாலா எங்களுக்கு உணவை உண்ணுவதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறான் என்றால், நாம் அழகான முறையிலே தண்ணீர் குடிக்கிறோம் என்றால், அது அல்லாஹு தாலா எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு நியமா. அது முடியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். மூக்கினால் அல்லது வேறு இடங்களினால் அவர்களுக்கு உடலுக்கு உணவு செலுத்தப்படுகிறது. இது அதனால் அதற்கு எவ்வளவு செலவு, அதற்கு எவ்வளவு சிரமம் என்பது உங்களுக்கு தெரியும். அதே போன்றுதான் கழிவு உடலுக்குள் இருந்து வெளியேறாவிட்டால், கழிவு உடலுக்குள் இருந்து வெளியேறாவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இந்த தண்ணீர் உங்களுடைய உடலுக்குள் அடைபட்டு அது உங்களால் வெளியேற முடியாமல் போனால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று அவரிடத்துல கேட்டதற்கு, அதுக்கு நான் எனக்கு சொந்தமாக இருப்பதில்லை, என்னிடம் இருக்கக்கூடிய சொத்திலே அரைவாசியை நான் செலவழிப்பேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். சில நேரம் முழுமையாக செலவழிப்பார். இதே கேள்வி எங்களிடத்தில் கேட்கப்பட்டால், எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டால், உடலிலே கழிவு அடைத்திருந்து அது வெளியே போக முடியாமல் இருந்தால், எங்களுடைய சொத்திலே நாங்களும் என்ன செய்வோம்? இருப்பதையெல்லாம் செலவு செய்து அதனை நீக்கிக் கொள்வதற்கு, எங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு முயற்சிப்போம். எனவே இதனை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால் இது ஒரு பெரிய நியமா, இது ஒரு பெரிய அருள் பாக்கியம்.
எனவே இதற்கு நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த நிலையை நாங்கள் அந்த இடத்திலே உணர்கிறோம். கழிவறையிலே இருந்து வருகின்ற பொழுது ஒருவர் அல்லாஹு தாலாவுக்கு நாம் எவ்வளவு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் எவ்வளவு குறை செய்திருக்கிறோம், நன்றி நாம் சரியாக செய்யவில்லை என்பதை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே நாம் அந்த இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்றோம். இது ஒரு விளக்கம், இது ஒரு நல்ல ஒரு விளக்கம். அதே போன்று இன்று மூன்றாவது ஒரு விளக்கத்தையும் சில அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது கழிவு என்பது எங்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய, எங்களுடைய உடலை பாரமாக்கக்கூடிய, எங்கள் உடலுக்கு சுமையாக இருக்கக்கூடிய ஒன்று. அதிலே இருந்து நாங்கள் விடுதலை பெறுகிறோம். அந்த சுமையை நாங்கள் இறக்கி வைக்கின்றோம், நிம்மதி அடைகின்றோம். இதே போன்றுதான் பாவங்கள் என்பது எங்களை பாரமாக்கக்கூடிய, நாங்கள் சுமந்திருக்கக்கூடிய, எங்களுக்கு சுமையாக இருக்கக்கூடிய ஒன்று. நாம் செய்த பாவங்கள் நாங்கள் சுமக்கின்ற சுமைகள், அவுசார். எனவே அந்த பாவங்களில் இருந்தும் நாம் என்ன செய்ய வேண்டும்? விடுதலையாக வேண்டும். அதை விட்டு நாங்கள் நீங்கிக் கொள்ள வேண்டும். எவ்வாறு நாங்கள் எங்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றிக் கொண்டோமோ அதே போன்று நாம் செய்த பாவங்களிலிருந்தும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடி அந்த சுமையிலிருந்தும் நாங்கள் விடுதலை பெறுகிறோம் இந்த இடத்திலே என்பதை உணர்த்துவதாக இது இருக்கிறது. அதற்குத்தான் இந்த பாவ மன்னிப்பு இந்த இடத்திலே கேட்கின்றோம். ஒன்றை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது, ஒன்று இன்னொன்றை ஞாபகப்படுத்துகிறது என்ற வகையிலே இங்கே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்றோம் என்று சிலர் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாம் அல்லாஹு தாலாவை திக்ரு செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களாக, ஷைத்தானிடமிருந்து தூரமானவர்களாக இருப்பதற்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.